அஸ்ஸலாம் அலைக்கும். இப்போ நம்ம ஜுமானா டைலரிங் வகுப்புல நம்ம பார்க்க போற மெஷர்மெண்ட் சாதா ஜட்டி. சாதா ஜட்டி நம்ம அளவு எப்படி எடுக்கிறதுன்னு நம்ம பார்க்கறோம். பேப்பர்ல எப்படி கட் பண்றதுன்னு பார்க்க போறோம். துணியில எப்படி கட் பண்றதுன்னு நம்ம பார்க்க போறோம். கவனிங்க நல்லா. 6+2 எழுதியிருக்கோம். அகலம் வந்துட்டு 8+1 9. சைடு உயரம் 3+1. காலகலம் 3+1. இடுப்பகலம் 8+1. பாருங்க, நம்ம உயரம் வந்து 6+2 8, அகலம் 8+1 9, சைடு உயரம் 3+1 4, கால அகலம் 3+1 4, இடுப்பகலம் 8+1. இப்போ நம்ம அளவு எடுத்துட்டோம். அளவு எடுத்த பிற்பாடு இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நியூஸ் பேப்பர்ல நம்ம கட்டிங் போட போறோம். நமக்கு இந்த ஹோல்டோனோட தான் நம்ம எப்பயுமே எடுக்கணும். எடுத்தாதான் நமக்கு ஒரே டிச்சிங் தான் வரும். வர்றப்ப நமக்கு கட்டிங் வந்து சரியா இருக்கும். உயரம் வந்துட்டு 8, அகலம் 9. உயரமும் அகலமும் நம்ம எடுத்துட்டோம். எடுத்துட்டு இப்போ நம்ம என்ன பண்றோம், கட் பண்றோம். உயரமும் அகலமும் எடுத்துட்டு ரெட்டையா எடுத்தோம். இப்போ 4ஆ நம்ம மடக்குறோம். இப்போ 4ஆ மடிக்கிட்டோம். சைடோட உயரம் இந்த சைட்ல இருந்து தான் நம்ம எடுக்கிறோம். சைடோட உயரம் 4, அகலம் 4. 4ல பாதி நம்ம 2 தான் எடுக்கிறோம். நம்ம ஏன் 2 எடுக்கிறோம் அப்படின்னா, நம்ம ரெட்டையா அளவெடுக்கிறப்ப நமக்கு மெஷர்மெண்ட் வந்து 4. அதை 4ஆ மடக்கிறப்ப டிவைட் பண்ணிக்கணும். 2 தான் எடுக்கணும். 4 எடுத்துட்டு திருப்பினோம்னா 8 வந்துடும், காலு பெருசாயிரும். அதனால கவனம் தேவை. நமக்கு 2 தான் எடுத்து அதை சைடோட உயரத்தையும் காலோட அகலத்தையும் வளைவு போட்டு நம்ம காலுக்கு தயார் பண்றதுக்காண்டி நம்ம வெட்டிட்டோம். இப்போ ஜட்டி நம்ம கட்டிங் போட்டோம். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம வந்துட்டு துணியில கட் பண்ண போறோம். துணியில எப்படி கட் பண்ண போறோம் அப்படிங்கறத நம்ம இப்ப பாக்குறோம். இப்படி ஒத்தையா எடுத்து வேணுங்கிற அளவு, நான் சாதா பையிலேயே நான் சொல்லியிருப்பேன், எது எது ஹோல்டோனோட நம்ம வெட்டணுமோ அது அந்த சேஃப்ல வெட்டினா மட்டும்தான் நமக்கு பொசிஷன் நமக்கு கிடைக்கும். அதுக்கு வேற வெட்டினா மாறி போயிடும். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம கட்டிங் வந்து சரியா போட்டுட்டோம் அப்படின்னா சரியா தான் இருக்கும், துணியில சரியா இருக்கும். இல்ல கட்டிங் தப்பா இருந்தா துணியில தப்பா தான் இருக்கும். அப்போ கட்டிங் பேப்பர்ல போடையில நமக்கு தெளிவா போட்டு தெளிவா பர்ஃபெக்டா நம்ம என்ன செய்யணும், அளவு எடுக்கணும். ஜட்டி நம்ம கரெக்டா பேப்பர் கட்டிங் கரெக்டா வச்சு பா வடிவத்துல எப்பயுமே நம்ம என்ன செய்யணும், அளவு கரெக்டா பர்ஃபெக்டா வச்சு நம்ம பா வடிவத்துல கட் பண்ணி துணியில ஃபர்ஸ்ட் எடுக்கிறோம். நம்ம துணியில எடுத்துட்டு இதை மட்டும் நம்ம இப்போ இதை நம்ம பேப்பர்ல எப்படி மடக்கணுமோ அதே மாதிரி 4ஆ மடக்கிக்கணும். 4ஆ மடக்கி இந்த பேப்பர் கட்டிங் பேரை ஆஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை கரெக்டா பர்ஃபெக்டா அப்படி வச்சுக்கணும். வச்சுட்டு கரெக்டா இந்த வரைபடம் வரையணும்.
இப்போ நம்ம கட்டிங் நம்ம வந்து துணியில் நம்ம போட்டோம். இப்போ ஜுனை இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.